ஏன் சரோ, ஒரு வழியாக லாரி வாங்கியாச்சு. பூஜ்ஜியம் போட்டு ஓடம் ஆரம்பிச்சிருச்சுன்னா மாணிக்கத்தோட லாரி வருதுன்னு மார்க்கெட்லலாம் பேசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, இப்பதான் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். ஏன் சரோ, நான் மார்க்கெட்டில் எடுபடியாக இருக்கும்போது என்னோட கனவெல்லாம் என்ன தெரியுமா? லீவ் அன்னைக்கு நல்லா சாப்பிடணும், தூங்கணும், அப்புறம் கணக்கு எழுதணும்னு நினைச்சேன். நல்ல துணிமணி, ஒரு சைக்கிள், இதெல்லாம் தான் என்னோட கனவா இருந்துச்சு. ஆனா மெல்ல மெல்ல கனவுகளும் அதிகமாயிட்டே போயிடுச்சு. பாத்தியா, ஒரு கடை வாங்கிட்டேன், இப்போ சொந்தமா ஒரு லாரி. அடுத்தது என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? சொந்தமா நல்ல ஒரு வீடு. நிஜமா நீங்க அதை கூட வாங்கிடுவீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்க சாதாரண தொழிலாளியா இருந்தீங்க. இப்போ ஒரு கடைக்கு முதலாளி, ஒரு லாரிக்கு ஓனர் வேற. அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு மட்டும்தான் சரியில்லை. என்ன? இன்னும் அந்த பழைய சைக்கிள், காலையில 4 இட்லி, அதே வேட்டி சட்டை, இப்படியே இருக்கீங்களே. அத சொல்றியா? அப்படி இருக்கிறது தான் கரெக்ட் சரோ. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? சரோ, நான் பழைய மாணிக்கமா இருக்கிறது தான் நல்லது. புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஏன் பழைய மாதிரியே இருக்கணுங்கிறீங்க? சரோ, நான் பழைய மாணிக்கமா இருக்கிற வரைக்கும் தான் என் மனசுக்குள்ள அந்த பழைய வைராகியம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்துட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே மழுகி போயிடுவேன். என் மனசுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் வந்து உட்காந்துரும். இந்த சொகசா வாழணும்னு நினைச்சாலே தேங்கி போய் நின்றுடுவோம். அப்படி நின்றுடக்கூடாது. அடுத்தது நான் ஒவ்வொன்றா மேல மேல பிடிச்சி ஏறி போயிட்டே இருக்கணும். அப்புறம் சரோ, ஒரு பைக் வாங்கலான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன், நீ கூட தான் சொன்ன. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஆமா, என்ன தோணுது? சைக்கிள்ல போய் அலையறத விட பைக்ல போறது தானே எல்லா விதத்திலயும் வசதியா இருக்கும். அதுக்கு தானே எல்லாரும் சொல்றாங்க. சரோ, என்னோட வசதி மட்டும் நினைச்சு பைக்கை வாங்குறத விட ஒரு ஆட்டோ வாங்கிட்டோம்னு வச்சுக்கோ. இந்த ஹோட்டலுக்கெல்லாம் காய்கறி சப்ளை பண்றோம்ல, அந்த வாடகை மிச்சம் ஆகாது. நம்ம சொந்த ஆட்டோல எல்லா ஹோட்டலுக்கும் கரெக்ட் டைத்துக்கு சப்ளை பண்ணிட்டோம்னா அதை வச்சு இன்னும் நிறைய ஆர்டர் பிடிக்கலாம்ல. ஆமா. இப்படி தொழிலை பெருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணிட்டே இருந்தாலே போதும். தன்னால நம்ம வளர்ந்துருவோம். நமக்கான வசதிகளை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நீங்க பேசுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஆமா, எப்படி இப்படி எல்லாம் வளர்ந்தீங்க? சரோ, நான் கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் எப்படியாவது முன்னேறணும்னு நினைச்சேனே தவிர கஷ்டப்படுறமேன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. பாதி நிறைவேறியாச்சு, இன்னும் பாதி நிறைவேறணும். எப்படியாவது ஜெயிச்சிடணும் சரோ. நீங்க பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு எங்க அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லணும். அதுதான் அவங்க அனுபவிச்சதுக்கெல்லாம் மருந்து. அண்ணே, வாடா செல்வா. அண்ணி, விஷயம் தெரியுமா? உங்க அப்பா ரிஷிகேஷ்ல திரும்பி வந்தாச்சு. அப்பா வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சிதம்பரம் மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரே. எங்க இருந்து ஃபோன் பண்ணாரு? வேறங்க, உங்க ஊர்ல இருந்தா. அவர் எப்போ அழகர்குள்ள போய் சேர்ந்தாச்சு. பாத்தியா சரோ, ரிஷிகேஷ்ல இருந்து உங்க அழகர் குளத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா ட்ரெயினா இருக்கு. உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்து தானே போயிருப்பாரு. உன்னை பார்க்க வரவே இல்லை பத்தியா? அப்படிலாம் இல்லைங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸோட தானே போனாரு. அதான் அவங்களோடய நேரம் ஊருக்கு போயிருப்பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கோவில் குளத்துக்கெல்லாம் போனா நேராக சொந்த வீட்டுக்கு தான் போகணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதான் போயிருக்காரு. அப்படியா? இது கூட தெரியாம இருக்க? என்னதான் சொந்த மகளா இருந்தாலும் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ வீடு தனி, அவ வேத்து மனுஷி தான். உங்க அப்பாவும் அந்த அபிப்பிராயத்தில் தான் இருக்காரு. ஆனா நீ தான் உலக நடப்பே தெரியாம தூக்கத்துல கூட பிறந்த வீடு, கூட பிறந்தவங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. சரி சரி, ரெடியாரு. உங்க அப்பா கிட்ட போய் இந்த லாரி பூஜை விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். என்ன நீ? உங்க அண்ணனை என்னால சரியா புரிஞ்சிக்கவே முடியல. நேத்து தூக்கத்துல தனத்தை நினைச்சு நான் உளர்னேன். அப்ப என்ன திட்டினாரு. இப்ப அதே விஷயத்த பேசி கிண்டல் அடிச்சிட்டு போறாரு. ரொம்ப சிம்பிள் நீ. அண்ணன் இப்ப ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு ஜாலியா பேசிட்டு போறாரு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை விட சந்தோஷமான ஒரு மூடு வந்துச்சுன்னு வச்சுங்க, போஸ் அண்ணன் கிட்ட இருக்கிற பிரச்சனையை கூட மறந்துடுவாரு. நீங்க வேணா பாருங்க. ஐயோ, அப்படி நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நிச்சயமா. தனோ தனோ,
என்ன மாமா மணிக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க துள்ளி குச்சிட்டு ஓடாத. அதான் சொல்லதான் நான் வேகமா வந்தேன். என்ன நீ ஏதாவது சொல்லோட பேசி அவளுக்கு தர்மசம் கட்ட. என்ன போஸ் நீங்க சும்மா இருங்கம்மா. தனத்தை யாருகிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிற? அடே மாப்பிள, அடே சரோ வா வா. வாங்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அப்புறம் மாமா ரிஷிகேஷ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு. அப்பா போன இடத்துல உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அங்க எப்படிமா உடம்புக்கு வரும்? நான் போனது ஆண்டவன் கிட்ட, அதெல்லாம் வராம பாத்துக்கிறது தானே ஆண்டவன் இருக்கிறா. தலைவலி கூட இல்ல. மாமா ஏற்கனவே பக்திமான், இப்ப ரிஷிகேஸ்வர போயிட்டு வந்துட்டாரா, பக்தி இன்னும் அதிகமாயிடும் போல இருக்கு. மாப்பிள, அந்த இடத்துக்கு எல்லாம் போறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் இவ்வளவு கஷ்டத்துல ஏதோ நல்லது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இதை கொடுப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க, பிரசாதம் தான். இந்தாங்க மாப்பிள, ரிஷிகேஷ் பிரசாதம். இதை நீங்களும் வச்சுக்கிட்டு அம்மா தங்கச்சிக்கு எல்லாம் கொடுங்க. இந்தா சாரோ, இத பக்கத்து வீட்டு அம்மா இருக்காங்கல்ல பெரியம்மா, அவங்களுக்கு கொடு. அப்புறம் அக்கம் பக்கத்துல வாடகை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடு. சரிப்பா. அப்புறம் மாமா இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? நாங்க சொந்தமா புதுசா ஒரு லாரி வாங்கியிருக்கோம். ஆஹா, 2 நாள் கழிச்சு அதுக்கு பூஜை. நாங்க வந்தது உங்களை அழைச்சிட்டு போலாம் தான். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஈஸ்வர கைங்கரியம். பாருமா, புண்ணியஸ்தலம் போனாலும் போனேன், காதல் நல்ல செய்தியா விழுந்துட்டு இருக்குது. பவானி வயசுக்கு வந்துட்டா, மாப்பிள்ளை லாரி வாங்கிட்டாரு. அப்பா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு சுப காரியத்தையும் முடிச்சிடலாம். என்னது? கோபி வந்து விஜய் தான் கட்டிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. அது வந்து மாப்பிள்ள, அன்னைக்கே கோபி அவங்க அப்பா வந்தப்ப சொல்லிட்டேன்ல, தோதுக்கூடாதுன்னு. அப்பா அப்பா சொன்னதை விடுங்கப்பா. கோபி ரொம்ப நல்லவரு. சரோ, சரிப்படாதுமா. மாமா நீங்க எதை நினைச்சு இவ்வளவு பிடிவாதமா வேண்டாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா கிட்ட கூட நான் பேசிட்டேன். அப்படியா? ஆமா மாமா, கோபி பண்ண குளறுபடி பத்தி அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா அதெல்லாம் எப்போ சரியாயிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அதான்ப்பா, உங்க கவலையெல்லாம் உங்க மாப்பிள்ளை கிட்ட விட்டுருங்க. அம்மா, இதனால புதுசா ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். ஐயோ மாமா, எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாருல, என் அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா? சொல்லு. அப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கோபி ரொம்ப நல்லவரு. விஜயோட குணத்துக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. அது மட்டும் இல்ல, விஜய் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. விஜய்க்காக அவங்க வீட்ல உள்ள ஆளுங்க கிட்ட எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அப்பா இப்படி வழிய வந்து ஆசைப்பட்டு சம்மந்தம் கேக்குறாங்க. நல்ல குணம், நல்ல வேலை. அப்புறம் நாம எதுக்காக தயங்கணும்? சரோ, நான் தயங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். மாமா அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சரி மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. மாமா இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? மனுஷங்க நாம முயற்சி தான் பண்ணலாம். நல்லபடியா நடத்தி வைக்கிறது ஆண்டவன் கையில இருக்கு. அவன் மேல பாரத்தை போட்டு நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நின்னுகிட்டே இருக்கீங்களே, வாங்க உட்காருங்க. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இது? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு ஒண்ணுமே பேசாம உட்காந்துட்டு இருக்க. என்னடி சொல்லு. என்னம்மா நீ? அண்ணன் உன் பேர்ல லாரி சர்வீஸ் ஆரம்பிக்க போது, அந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே. ஏதோ பறி கொடுத்த மாதிரி இல்ல உட்காந்துட்டு இருக்க. உங்க அண்ணன் நல்ல விஷயத்த மட்டுமா சொன்னா? கூடவே மூஞ்சில கொஞ்சம் மிளகாத்தூள் தூவுற மாதிரி இன்னொரு விஷயத்திலயும் சொன்னா. எதை பத்திமா சொல்ற நீ? என்னடி என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. உங்க அண்ணன் எனக்கு பிள்ளையா இருந்து சொன்னதோட மட்டும் இல்லாம சிதம்பரத்துக்கு மருமகனா இருந்தலடி பேசுறான். அந்த எடுபட்ட சிறுக்கிக்கு முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வருவான் போல இருக்கு. அதை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த கோபியால நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு வேற சொல்றான். அதனால கூட குறை என்னால பேச முடியல. கட்டி போட்ட மாதிரி இருக்கு. பத்திக்கிட்டு வருதுரி எனக்கு. அம்மா விட்டு தள்ளுமா. எப்படி விட்டு தள்ளிட்டு நிம்மதியா இருக்க முடியும்? உங்க அண்ணனுக்கு மனசுல கொஞ்சமாவது உறுத்தல் வேண்டாம், ரோஷம் வேண்டாம்? உன்னை வேண்டான்னு சொன்ன மூஞ்சில இவன் முழிக்கலாமாடி? ஓடா இவனேன்னு சொல்லிட்டு இவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா தானடி இவன் மனுஷன். அதான் அந்த ஆளு பிசினஸ் சம்பந்தமா ஒத்தாசையா இருப்பான்னு அண்ணன் சொல்லுதுல்ல. இருக்கட்டுமேடி, அவங்கிட்ட நைஸா பேசி காரியத்தை சாச்சுக்கிட்டு ஒதுக்கி விட தெரியாது? இவனே என்னமோ மாமனா ஸ்தானத்துல நின்னு பேசினான்னா அது எனக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். இவன் இப்படி பல்ல காட்டிக்கிட்டு அந்த வீட்டு மனுஷால் முன்னாடி நின்னா அந்த சரோ கழுத நம்மள எப்படி மதிப்பா? அந்த புத்தி உனக்கு இருந்து என்ன பண்றது? அண்ணனுக்கு இல்ல வேணும்.
என்னமோ மருந்து வச்சுட்டாளுங்கடி அவனுக்கு. மாமனார் வீடுன்னா தான் வீடுன்னு நினைச்சுக்கிட்டுல உருகுறான். அந்த சரோ என்னடான்னா உன்னையே வேண்டான்னு சொன்னவனுக்கு தான் தங்கச்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறா. நம்ம கிட்ட பயம் இருந்திருந்தா அந்த நினப்பு வருமாடி அவளுக்கு? அவளுக்கு பயம் இல்லாம தெரியறதுக்கு வேற யார் காரணம் இல்லடி, நம்ம மாணிக்கம் தான். அப்ப உன் புள்ளைய கூப்பிட்டுட்டு அதை விட்டு ஏன் வீணா புலம்பிட்டு இருக்க? இருக்கட்டும்டி, இருக்கட்டும். இத நான் பாத்துக்கிறேன். பார்த்துட்டு அட்சதை போட்டுட்டு ஆசீர்வாதமும் பண்ணு. ஏய், சும்மா வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்காத. 2 கல்யாணத்தையும் ஒன்னா நடத்த போறாரு அந்த சிதம்பரம். எப்படி நடக்குது நான் பாக்குறேன். மொரை, பெரிய மொரை. நாங்க என்ன கொலை குத்தமா பண்ணிட்டோம்? இல்ல நீங்க திகழ சொத்துல மண்ணெண்ணி போட்டுட்டோமா? நீ வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? வேலை மெனக்கிட்டு வந்து மாமனாரை கூப்பிடுற. லாரி வாங்கிருக்கோம், அதை ஆரம்பிக்க வாங்கன்னு பெருமையா பீத்திக்கிற. போகுது, அது உன் பெருமை. அத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. ஆனா நாங்களும் அங்க நிக்கிறோம்ல. நான் யாரு? உன் பொண்டாட்டிக்கு கூட பிறந்த அக்கா. இவர் யாரு? உன் சகல. ஒரு வார்த்தை நீங்களும் வாங்கன்னு கூப்பிட கூடாது? அட, வீடு தேடி வந்து கூப்பிட வேண்டாம். அந்த இடத்துல தானே நாங்களும் இருக்கோம். கூப்பிட்டா என்ன பெருசா குறைஞ்சா போயிடுவேன்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிறக்கும் போதே என்னமோ லாரியோட பிறந்த மாதிரி. என்ன மனுஷ ஜென்மம், திமிரு பிடிச்ச மனுஷன். என்ன தானோ இது வரைக்கும் மற்றவங்க தான் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்த, இப்போ உனக்கு நீங்க லூஸ் மாதிரி வளர்ற. பாக்குறவங்க பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்க போறாங்க. சும்மா இருங்க மாமா. சரோ இந்த மாதிரி எல்லாம் முன்னேறது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? அத மனசார வாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? அந்த வேதனையில நான் பேசிட்டு இருக்கேன். சும்மா வீணா புலம்பி ஒரு சக்தியை வீணடிச்சுக்காத. அந்த மாணிக்கலாம் ஒரு மனுஷன். அந்த சொரம் நம்ம கிட்ட பேசுறதே அவனுக்கு பொறுக்காது. அதுக்கே அவன் பர்மிஷன் தரல. சும்மா அவனை பத்தி பேசிக்கிட்டு வேலையை பாரு. அப்படின்னா கடைசி வரைக்கும் நானும் என் தங்கச்சியும் சண்டைக்காரிங்க மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஊர்ல அலையணுமா? வாங்க மாமா. அதை ஏன் என்கிட்ட சொல்ற? அது நான் என்ன பண்ண முடியும்? சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க முறைச்சு பேசிக்கிட்டது கிடையாது. அரப்பாவட கட்டிக்கிட்டு விளையாண்ட நாள்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் காய் விட்டுக்கிட்டு பேசாம இருந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய பொம்பளைங்க ஆனப்புறம் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனசு நிறைய பிரியத்தை வச்சுக்கிட்டு காலம் புறவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி மாமா அலையிறது? ஒரு நாள் 2 நாள்ல நடிக்கலாம், சாகுற வரைக்கும் நடிக்கணும்னா எப்படி? நீ புலம்புறத பார்த்தா எனக்கே வேதனையா தான் இருக்கு. உங்களுக்கே அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு புலம்பு என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, இந்த நிலைமை இப்படியே போயிடாது. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு மாறும். நம்பிக்கையா நீயும் சரவும் சந்தோஷமா பேசியிருக்கிற காலம் வரும். அது வரைக்கும் புலம்பாம நல்லா சாமியை கும்பிடு. விஜி, நாங்க பேசின பேச்சு உனக்கு பிடிக்கலையா? இல்ல அந்த கோபியா உனக்கு பிடிக்கலையா? அக்கா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. ஏன் ஏன் கல்யாணமே பிடிக்கல? எனக்கு கல்யாணத்தை நினைச்சாலே பயமா இருக்குக்கா. விஜி, இது ரொம்ப சகஜம். கல்யாண பேச்சு எடுத்த உடனே உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பெண்களுக்கு பயம் வர்றது சகஜம். அக்கா, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? எனக்கு இருக்கிறது அந்த மாதிரி பயம் இல்லக்கா. உன் மனசுல என்னதான் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லு. அக்கா, கல்யாணம்னா ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய கற்பனை, எதிர்பார்ப்பு, இது எதுவுமே என் மனசுல வரலக்கா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன நடக்குமோ, ஏதாவது பிரச்சனை வருமோன்ற பயம்தாங்க எனக்கு இருக்கு. எனக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா, என்னை இப்படியே விட்டுருங்க. விஜி, என்ன பேசுற? இது நடக்கிற காரியமா? ஒரு பொண்ணு இந்த ஊர்ல தனிச்சு வாழறது நடக்க போற காரியமே இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. இது பாரு விஜி, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுல பிரச்சனை மட்டும் வரும்னு ஏன் நினைக்கிற? நல்லது கூட வரலாம் இல்லையா? இது பாரு, கோபி ரொம்ப நல்லவரு, உன்னை ரொம்ப நல்லபடியா வச்சுக்குவாரு. இருந்தாலும் அக்கா. விஜி, அது மட்டும் இல்ல, உனக்கு அப்புறம் பவானியும் இருக்கா. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னால எப்படி தனியா வாழ முடியும்? இந்த ஊர் ஜனங்கள என்ன பேசுவாங்க? மனசுல தோன்றதெல்லாம் பேசுவாங்க.
அதை கேட்டுட்டு நம்மளாலயும் அப்பாவாலையும் எப்படி தாங்கிக்க முடியும்? அக்கா என்னால எதையும் நல்லதா யோசிச்சு பார்க்க முடியலக்கா. சாரி. விஜி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் நான் உன் மேல அக்கறை உள்ளவதானே. நான் சொல்றேன், நீ கவலையே படாம அந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கோ. எல்லாம் நல்லபடியா முடியும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறதெல்லாம் விட்டுடு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா குழப்பம் எல்லாம் தீந்துரும். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஏன் குழம்பணும்னு நீயே நினைச்சு சிரிக்க போற பாரு. என்ன? ம்? சரோ கிளம்பலாமா? இதோ வந்துடுறேங்க. சரி. விஜி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. சரோ தோ வரேன்.